ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழில் நிறைய வாக்கியங்கள் பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம பேசுவோம். அதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான, அதை விட ரொம்ப குட்டியான 50 தமிழ் வாக்கியங்களை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இன்று காலை. அதிகமாக நம்ம பேசுவோம் இன்றைக்கி காலையில் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது எப்படி பேசலாம்? நிறைய பேர் பார்த்திங்கன்னா டுடே மார்னிங் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லாதீங்க. இதை எப்படி தான் சொல்லணும் அப்படின்னா திஸ் மார்னிங். சேர்ந்து பேசுங்க. என் கூட சேர்ந்து பின்னாடி நீங்கள் பேசிகிட்டே வாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாம். செகண்ட் பாருங்கள், இன்று இரவு. இது நிறைய பேர் டுடே நைட் அப்படின்னு சொல்லுவீங்க, திஸ் நைட் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. இன்று இரவு அப்படின்னா அதை எப்படி தான் சொல்லணும் அப்படின்னா டு நைட். டு நைட். அதுவும் பிரித்து எழுதக்கூடாது, சேர்த்து தான் எழுதணும். சொல்லுங்கள், இன்றைக்கி நைட் அப்படின்னா டு நைட். தேர்ட் பாருங்கள், நேற்று இரவு. இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நைட் அப்படின்னு சொல்லுவீங்க. அதை அப்படி சொல்லக்கூடாது. எப்படி தான் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட். ஃபோர்த் பாருங்கள், போன வாரம். இதை எப்படி சொல்லலாம்? சிம்பிளுங்க. லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக். அடுத்த மாதம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த். இப்போ நேற்றிலிருந்து, ஃப்ரம் எஸ்டர்டே. புரிஞ்சா? இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய தமிழ் வாக்கியங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், போன தடவை. போன தடவை நாங்கள் வந்தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. போன தடவை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் டைம். லாஸ்ட் டைம். போன தடவை. இந்த தடவை என்ன அப்படி சொல்லலாம்? திஸ். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. திஸ் டைம். அடுத்த தடவை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம். அவ்வளோதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்கள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே இங்கிலீஷில் பேச முடியும். போன தடவை அப்படின்னா லாஸ்ட் டைம். இந்த தடவை அப்படின்னா திஸ் டைம். அடுத்த தடவை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம். இப்போ ஃபைனல் பாருங்கள், இன்னொரு முறை. இன்னொரு தடவை அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் மோர். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நகர்ந்துக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அகைன் இந்த 10 சென்டென்ஸை நீங்கள் பேசி கொஞ்சம் பழகுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போ தான். சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் இப்போ தான் வந்தேன், இப்போ தான் உன்னை பார்த்தேன். எப்படி சொல்லலாம்? இப்போ தான் அப்படின்னா நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ். இப்போ தான். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், உதாரணத்திற்கு. எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள். உதாரணத்திற்கு. நெக்ஸ்ட் ஒன், ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. எப்படி சொல்லலாம்? நத்திங். நத்திங்னா ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவ்வளோதான். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், செலவை குறை. வீட்டில் அதிகமாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செலவை குறை அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா கட் காஸ்ட். கட் காஸ்ட். செலவை குறை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அது சாத்தியம். அது சாத்தியம். சிம்பிள் தாங்க. இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்தலாம். இட்ஸ் பாசிபிள். இட்ஸ் பாசிபிள். அது சாத்தியம். இப்போ நம்ம சொல்கிறோம் அது சாத்தியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக சொல்லலாம், இட்ஸ் இம்பாசிபிள். இட்ஸ் இம்பாசிபிள். அது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் இம்பாசிபிள். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், எந்த நேரத்திலும். எந்த நேரத்திலும் நீ என்னை கூப்பிடலாம், எந்த நேரத்திலும் நீ என் வீட்டுக்கு வரலான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எந்த நேரத்திலும் அப்படின்னா எனி டைம். எனி டைம். எந்த நேரத்திலும். நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாமா, அதை மடி. மடிக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஃபோல்டு. அதை அப்படின்னா இட். ஃபோல்ட் இட். ஃபோல்ட் இட். அதை மடி. இப்போ அதை திற அப்படின்னா ஓப்பன் இட். அதை மூடு அப்படின்னா க்ளோஸ் இட். ஈஸியாக புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? என்னை அனுமதி.
எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. அலோ மீ, அலோ மீ, என் அனுமதி. நெக்ஸ்ட்னு பாருங்கள், அதை விட்டு விடு. ஏன் அதையே போட்டு நினச்சிட்டே இருக்கு? அதை விட்டுரு, அதை விட்டு விடுன்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லீவ் இட், லீவ் இட், அதை விட்டு விடு. வேகத்தை குறை, ஃபாஸ்ட்டாக போகாத, வேகத்தை குறை. ஸ்லோ டவுன், ஸ்லோ டவுன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்னு பாருங்கள், நல்ல யோசனை. நீ சொல்கிறது நல்ல யோசனையாக இருக்குன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? நல்ல யோசனை, குட் ஐடியா, குட் ஐடியா, நல்ல யோசனை. நெக்ஸ்ட்னு பாருங்கள், வெக்கப்படாத. அடிக்கடி நம்ம சொல்லுவோம் வெக்கப்படாத. டோன்ட், டோன்ட் ஷை. ஷைனா வெக்கம், வெட்கப்படாதே அப்படின்னு சொல்ல வரும்போது டோன்ட் ஷை. இங்கே இரு, இங்கே இரு, நான் வந்துடுறேன், இங்கே இரு. எப்படி சொல்லலாம்? ஸ்டே ஹியர், ஸ்டே ஹியர், இங்கே இரு. நிச்சயமாக, நிச்சயமாக. அஃப்கோர்ஸ், அஃப்கோர்ஸ், நிச்சயமாக. வேகமாக வா. கம் ஃபாஸ்ட், கம் ஃபாஸ்ட், வேகமாக வா. அது உண்மை, அது உண்மை. அவன் சொல்கிறது உண்மை, அது உண்மை. எப்படி சொல்லலாம்? that's true, அது உண்மை. சேர்ந்து பேசுங்க பார்க்கும். அது உண்மை அப்படின்னு எப்படி சொல்லலாம்? that's true, அது உண்மை. நெக்ஸ்ட்னு பார்க்கலாமா? எனக்கு தேவை, எனக்கு தேவை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ நீட், ஐ நீட், எனக்கு தேவை. எனக்கு வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட். இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நீட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 30 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி சென்டென்ஸ் தான். நீங்கள் நல்லா இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் உங்கள் டெய்லி லைஃப்பில் என்ன பண்ணுங்கள்? பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? எனக்கு பிறகு. நல்லா கவனிச்சுக்கோங்க. பிறகு அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு பிறகு அப்படின்னா ஆஃப்டர் மீ, எனக்கு பிறகு. நெக்ஸ்ட் ஒன், மனசில் வச்சுக்கோ, மனசில் வச்சுக்கோ. இங்கே நான் தமிழில் தெளிவாக எழுதலை, மனதில் வைத்துக்கொள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறது தான் இங்கே எழுதியிருக்கேன். எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. நான் சொல்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? கீப் இன் மைண்ட், கீப் இன் மைண்ட், மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இது என் கருத்து, இது என் கருத்து. எப்படி சொல்லலாம்? இட்ஸ் மை ஒப்பீனியன், இட்ஸ் மை ஒப்பீனியன், இது என் கருத்து. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வழக்கம் போல. எப்படி பேசலாம்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் யூஸ்வல், வழக்கம் போல. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, என்னை கண்டுபிடி. ஃபைண்ட், ஃபைண்ட் மீ, என்னை கண்டுபிடி. நெக்ஸ்ட் ஒன், என்னால் முடியும். இங்கே இருக்கிற இந்த 5 சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லாருக்குமே நல்லாவே இது வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா என்ன பண்ணுங்கள்? பேசுங்க. என்னால் முடியும் அப்படின்னா ஐ கேன். என்னால் முடியாது அப்படின்னா ஐ கேனாட், கேனாட். இந்த கேனாட்டை நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னா காண்ட். இதோட சுருக்கம் தான் காண்ட். ஐ காண்ட், ஐ காண்ட் டூ தட், ஐ காண்ட் கோ தேர். என்னால் அங்கே போக முடியாது. அதாவது ஒரு செயலை உங்களால் செய்ய முடியும், ஆனாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அந்த செயலை நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வரும்போது காண்ட் வச்சு பேசுங்க. அதுவே இந்த செயலை செய்ய முடிஞ்சு அப்படின்னா கேன் வச்சு பேசுங்க. கேன் அப்படின்னா முடியும், கேன் நாட், காண்ட் அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே இருக்கிற 2 சென்டென்ஸ் மாதிரியே சிமிலராக இங்கே 2 சென்டென்ஸ் இருக்கு பாருங்களேன். என்னால் முடிந்தது, அதாவது நல்லா கவனிங்க, முடியும் அப்படிங்கிறதுக்கும் முடிந்தது அப்படிங்கிறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே நிறையா இருக்குது. முடிந்தது அப்படின்னா பாஸ்ட், பாஸ்டில் ஒரு செயலை என்னால் செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்ல வரும்போது அங்கே நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னா ஐ குட், ஐ குட், என்னால் முடிந்தது. இதுவே பாஸ்டில் ஒரு செயலை உங்களால் செய்ய முடியலை, அதாவது அந்த செயலை நீங்கள் செய்ய ட்ரை பண்ணியிருக்கீங்க, பட் அந்த செயலை உங்களால் செய்ய முடியலை, அந்த இடத்துல நீங்கள் எப்படி பேசலாம்? ஐ குடிண்ட்,
குட் நாட் இதை தான் நம்ம குடிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? குட் நாட்டோட கன்ட்ராக்ஷன் தான் குடிண்ட். அவ்வளோதாங்க. இப்போ இங்கே ஒரு சென்டென்ஸ் எழுதிங்க பாருங்களேன். என்னால் வர முடியலை, நீ கூப்பிட்ட, நான் வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் என்னால் வர முடியலை. எப்படி பேசலாம்? ஐ குடிண்ட் கம். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் 10 சென்டென்ஸ் மட்டும் தான் இருக்குது. பார்க்கலாமா? இப்போ ஃபைனலாக பாருங்களேன். 41லேருந்து 50 சென்டென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் வந்தேன். எல்லாருக்குமே இங்கே இருக்கிற சென்டென்ஸ் தெரியும், பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் வந்தேன் அப்படின்னா ஐ சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன் பாருங்களேன். ஐ டிட் கம் இப்படியும் சொல்லலாம். இந்த டிட் கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா கேம். இந்த கேமை பிரிச்சிங்க அப்படின்னா டிட் கம் அப்படின்னு தான் பிரிக்கணும். ஐ கேம் அப்படின்னாலும் ஒன்று தான், நான் வந்தேன். ஐ டிட் கம் இதுவும் ஒன்று தான், நான் வந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் படிக்கிறானா? அவன் படிக்கிறானா? இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை செய்கிறானான்னு கேட்குறோம். எப்படி சொல்லலாம்? நிறைய பேர் இந்த இடத்துல டூ வச்சு கொஷின் கேட்பீங்க. அப்படி கேட்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஹீ ஷீட், இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நீங்கள் ப்ரெசண்ட்டில் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டூ வச்சு கேள்வி கேட்கக்கூடாது. அப்புறம் எதை வச்சு தான் கேட்கணும் மகா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கான ஒரு வேர்டு இருக்குது. என்ன அப்படின்னா டஸ். டஸ் வச்சு தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். பாருங்கள், சப்ஜெக்ட் அவன் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். நம்ம இந்த டஸ்ஸை நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நிறைய இடங்கள்ல பயன்படும். ஓகே, எப்படி பேசலாம்? டஸ் ஹீ ஸ்டடி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீ வருகிறாயா? நீ வர்றையா? இந்த இடத்துல நீங்கள் டூ வச்சு கேட்கலாம். டு யூ கம்? டு யூ கம்? நிறைய பேர் இந்த இடத்துல ஆர் யூ கம் அப்படின்னு பேசுங்க. ஆர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் ஆர் யூ கம் அப்படின்னு பேசுகிறீங்க அப்படின்னா அப்படி ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்லேயே இல்லை. ஆர் யூ கம்மிங் அப்படிங்கிற சென்டென்ஸ் இருக்குது, பட் ஆர் யூ கம் அப்படிங்கிற சென்டென்ஸ் இங்கிலீஷ்லேயே இல்லை. நீங்கள் டூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். டு யூ கம்? நீ வர்றியா? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் வர்றேன். சிம்பிள் தாங்க. ஐ கம். ஐ கம், நான் வரேன். நெக்ஸ்ட் ஒன், இது என்னுடையது. எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் மைன். திஸ் இஸ் மைன். மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். மை அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? ரெண்டுக்குள்ள இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சா? இந்த சாவி என்னுடையது அப்படின்னா திஸ் கீ இஸ் மைன். இது என்னுடைய சாவி அப்படின்னா திஸ் இஸ் மை கீ. புரிஞ்சிச்சா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட் ஒன், சத்தம் போடாதே. எப்படி சொல்லலாம்? சத்தம் போடாத. நிறைய இடங்கள்ல நம்ம இந்த சென்டென்ஸ் பேசுவோம். டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட், சத்தம் போடாத. நெக்ஸ்ட் ஒன், பொய் சொல்லாத. சின்ன பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா அடிக்கடி சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னா பொய் சொல்லாத, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் லை. நீங்கள் இந்த டோன்ட் வச்சுங்க ஏகப்பட்ட சென்டென்ஸை நீங்கள் பேசலாம். டோன்ட் வச்சு நிறைய சென்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி தமிழில் நிறைய சென்ஸை நீங்களாகவே திங்க் பண்ணி டோன்ட் வச்சு நீங்கள் பேசுங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கடைசி தேதி. எப்படி சொல்லலாம்? ஃபீஸ் கட்டுறது இதுதான் கடைசி தேதின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? கடைசி தேதி. லாஸ்ட் டேட். கடைசி நாள் லாஸ்ட் டே. ஸ்கூலோட கடைசி நாள் சொல்லுவோம் பார்த்தீங்களா? லாஸ்ட் டே தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், கடைசி வாய்ப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. லாஸ்ட் சான்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த 50 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த 50 சென்டென்ஸ்க்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 5 தமிழ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.